மோடியின் குழுவில் இடம்பெற்றவர். உதயநிதிக்கு சவாலாக நியமிக்கப்பட்ட பாஜக இளைஞரணி தலைவர் யார்? இந்த எஸ்.ஜி. சூர்யா. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிந்தது. புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மாநில நிர்வாக பட்டியல் வெளியாவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. இந்த நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்பு வெளியான மாநில நிர்வாக பட்டியலில் ஒரு சில மாற்றங்கள் தவிர பெரிதாக எதுவும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் இதற்கு முன்பு பாஜக மாநில செயலாளராக இருந்த எஸ்.ஜி. சூர்யா பாஜக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது பாஜகவில் உள்ள இளைஞர்களுக்கு புது உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் நடிகர் விஜய் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளதால் தற்பொழுது இருக்கும் இளம் வாக்காளர்களை பாஜக தன் பக்கம் இழுப்பதில் சவாலாக இருக்கும் சூழல் அமைந்துள்ளது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாஜக இளைஞரடியில் அதிரடி மாற்றத்தை பாஜக கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இளம் வயதிலேயே தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்ட எஸ்.ஜி. சூர்யா குஜராத்தில் மோடி முதல்வராக போட்டியிட்ட காலத்திலேயே அங்கே தேர்தல் பணியாற்றியவர். மேலும் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் மத்தியில் நன்கு அறிமுகமானவர் எஸ்.ஜி. சூர்யா. புள்ளி விபரங்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் எஸ்.ஜி. சூர்யா தொலைக்காட்சி விவாதங்களில் எதிர்க்கட்சிகள் பேச முடியாதபடி பதிலடி கொடுத்து பாஜகவினர் மத்தியில் மட்டுமில்லை எதிர்க்கட்சியினரின் மத்தியிலும் நன்கு அறியப்பட்டவர் எஸ்.ஜி. சூர்யா. பாஜக பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி என்பதால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோர் நன்மதிப்பை பெற்று நம்பிக்கைக்குரியவராக திகழும் எஸ்.ஜி. சூர்யா பாஜகவால் அடுத்த கட்ட தலைவராக அடையாளம் காட்டவே பாஜக மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது. திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கும் 47 வயதாகும் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 2018க்கு பின்பு முழு நேர அரசியலில் இறங்கி மிக குறுகிய காலத்தில் தன்னுடைய குடும்ப செல்வாக்கில் அரசியலில் உச்சம் பெற்றார். ஆனால் 34 வயதான எஸ்.ஜி. சூர்யா தற்பொழுது பாஜக இளைஞரணி மாநில தலைவராக பொறுப்பேற்பதற்கு பின்னால் அவருடைய 16 வருட அரசியல் களப்பணி உள்ளது என்கின்றனர் பாஜகவினர். 2012 குஜராத் சட்டமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிக்கு பணியாற்றியது முதல் பிரதமர் மோடியின் டிஜிட்டல் பிரச்சார குழுவில் மத்திய அமைச்சர்களின் பேச்சுக்களை எழுதுவதில் என டெல்லியின் மூத்த தலைவர்களுடன் நேரடியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் எஸ்.ஜி. சூர்யா. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்காக சுமார் 2 வருடத்திற்கு முன்பு இருந்தே தேர்தல் பணியாற்றிய எஸ்.ஜி. சூர்யா இவர்தான் தென்சென்னை வேட்பாளர் என கூறப்பட்டு வந்த நிலையில் கடைசி நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகம் வந்ததால் அவருக்கு தென்சென்னை தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கப்பட்டது. இருந்தாலும் தென்சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் தன்னலம் பாராமல் அவர் ஆற்றிய பணியை உற்றுநோக்கிய டெல்லி பாஜக தலைமையின் பாராட்டை பெற்ற எஸ்.ஜி. சூர்யா தற்பொழுது பாஜக மாநில இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளது பாஜக இளைஞரணியில் புதிய உத்வேகம் பிறக்கும் என்கிறது பாஜக வட்டாரங்கள்.